காளியம்மாள்னா யாரு, அவங்க அடையாளப்படுத்தும் யாருன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமானும் அவர்கள் தான். இந்த ஒரு பேஸ்மெண்ட் இல்லைன்னா அவங்களை யாரும் தெரிஞ்சுக்க போறது கிடையாது. காளியம்மாளை பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு சாதாரண ஒரு வேட்பாளராகவோ ஒரு பேச்சாளராகவோ இப்படி பார்க்கல, அந்த கட்சியினுடைய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தளபதியாக ஒரு தலைவராக பார்த்தாங்க. உண்மை அதுதான். அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு எப்படி நாம் தமிழ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் உலகத் தமிழர் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையும் இருந்ததோ, அதில் ஒரு துளி கூட குறைவு இல்லாமல் தான் இவங்களை பார்த்தாங்க. உலகத் தமிழர்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் நான் எதிர்பார்த்த ஒன்று தான், இவங்க அதிமுக இணைவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்த ஒன்று தான். நாம் தமிழர் கட்சியில் பல பெண்கள் இருக்கிறாங்க, ஆளுமைகளாக இருக்காங்க, அறிவாளிகளாக இருக்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் உலகத் தமிழர்கள் காளியம்மாளுக்கு கொடுத்த வாய்ப்பையும் ஸ்பேஸையும் அவங்களுக்கு கொடுக்கல இது வரைக்கும். இது பல பேர் கசப்பாக கூட இருக்கலாம், என்னடா இவன் பிரதாப் குறை சொல்கிறானா அப்படின்னு கூட தோணலாம். நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பா இல்லை? நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளுக்கு இல்லாத இழப்பான்னு கேட்டால் எனக்கு அது பதில் இல்லை. சாதாரண குடும்பத்திலேருந்து ஏழ்மை நிறைந்த ஒரு சூழலேருந்து மீனவ மக்களுக்காக வேலை செஞ்சு தமிழக மக்களுடைய குரலாக இருந்து பல மேடைகளில் சமரசம் இல்லாமல் என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு நமக்காக பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசணும் தான் அவங்க அப்படி இருந்தவங்க தான். நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அதிமுக போன்ற ஒரு ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சியில் போயிட்டு ஒரு பெண்ணாக மிளிருவது என்பது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க தலைவர், சசிகலா இருந்தாங்கன்னா அவங்க தான் ரூல்ஸ் மேக்கர். அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கட்டாயமாக கொடுக்க மாட்டாங்க. நிர்வாகமே தெரியாத ஒரு எடப்பாடி பழனிசாமியை தான் இன்றைக்கு ஒரு தமிழர் என்று அக்கா காளியம்மாள் சொல்கிறாங்க. அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப மாதிரி இல்லை, இங்கிருந்தால் தான் நம்ம சர்வேல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய கையில் மேதக அவருடைய புத்தகத்தை கொடுக்குறாங்க, புறநானூற்று வீரன். நம்ம இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு. திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அயோக்கியத்தனம். ஈவன் எல்லா கட்சியும் அவங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. அவங்க ஒன்றும் டிமாண்ட் இல்லாத ஒரு நபர் கிடையாது, அரசியலில் தேவைப்படக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால் என்ன ஆக முடியும்? ஒன்றாக முடியாது. ஃபேம் ஒன்றா கிடைக்கும் உங்களுக்கு. விஜய், ஆதவர்ஜுனா, புஷியானந்த், அப்புறம் செங்கோட்டையன், அக்கா காளியம்மாள், அந்த இடம் தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதே நம்ம அதிமுகவுக்கு போயிட்டால் எம்எல்ஏ வாக்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம ஒரு சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க போல. நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறேன்? இல்ல, உங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர்ல இத்தனை வருடமா பயணிச்சு இப்போ ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் அதிமுக இணைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கும் ரொம்ப நெருக்கங்கள் இருக்கு. இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க, அவங்க வீட்டுல போய் மீன் குழம்பு சமைச்சுலாம் சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப எப்படி அதை ஃபீல் பண்றீங்க உங்க அக்கா போயிருக்கிறது வச்சு? அவங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம அக்கா தானே, அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. நான் இதில் பெருசாக விமர்சிக்கலாம் ஒன்றும் கிடையாதுமா. உலகத் தமிழர்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் அவங்க நம்ம பேசியிருப்போம், எல்லாத்தையும் பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒன்று தான், இவங்க அதிமுக இணைவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இதை உலகத் தமிழர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க மீது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க உலகத் தமிழர்கள். நான் சொல்கிறது தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் கிடையாது, உலகத் தமிழர்களே பார்த்தீங்கன்னா அக்கா காளியம்மாள் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் மதிப்பும் வச்சுருந்தாங்க. அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் நமக்கான ஒரு சகோதரி இவங்க நமக்கான குரல். எப்படி அண்ணன் சீமான் அவர்களை நம்பினார்களோ அதில் ஒரு துளி கூட குறைவு இல்லாமல் தான் அக்கா காளியம்மாளை உலகத் தமிழர்கள் நம்பினாங்க. இப்போ அவங்க கட்சியிலிருந்து விலகினத்துக்கு அவங்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ எனக்கும் தெரியும், இதே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்குமே தெரியும், கட்சிக்குள்ளேருந்து அவங்க உண்மையாக விலகிறதுக்கான காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாவற்றையும் நம்ம பொதுவெளியில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சிலவற்றை பற்றி சொல்லலாம், தப்பும் கிடையாது. இப்போது நாம் தமிழ் கட்சியில் அவங்கள குறித்தின ஒரு ஆடியோ, அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, உள்ளபடியே அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம், அவர் சொல்லாமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னதுக்கு பிறகாக கூட அக்கா கட்சியில் தான் இருந்தாங்க. அதன் பிறகுதான் நம்ம பேட்டியுமே எடுத்தோம்.
அப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அண்ணன் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் என்னைக்கு இருந்தாலும் அவர் என் அண்ணன் தான், இந்த கட்சியில் தான் நான் இருக்கேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்றத சொன்னாங்க. புரியுதுங்களா? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ என் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து நான் பேசிக்க தான் முடியும், அதுக்காக வந்து என் வீட்டை விட்டு நான் வெளியெல்லாம் போயிட முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எதுக்கு இப்போ போனாங்க? இப்போ போனதுக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது சர்வைல் ஆஃப் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து வாழணும் அப்படின்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தகவமைச்சுனா தான் நம்ம வாழ முடியும். நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த அரசியல் காலத்தில் அவங்க நிச்சயமாக அரசியலை விட்டு விலகி வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் பணியில் வந்து இருக்கிறாங்க. நம்ம முதல்லலாம் வந்து இந்த குறையும் சொல்லக்கூடாது, இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள அடையாளப்படுத்தினது யார்? இப்போ காளியம்மாள்னா யார்? அவங்க அடையாளப்படுத்தினது யாருன்னா நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழ் சீமானும் அவர்கள் தான். இந்த ஒரு பேஸ்மெண்ட் இல்லைன்னா அவங்கள யாரும் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. காளியம்மாளை பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு சாதாரண ஒரு வேட்பாளராகவோ ஒரு பேச்சாளராகவோ இப்படி பார்க்கல. அந்த கட்சியினுடைய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தளபதியாக ஒரு தலைவராக பார்த்தாங்க. உண்மை அதுதான். அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு எப்படி நாம் தமிழ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் உலகத் தமிழர் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையும் இருந்ததோ அதில் ஒரு துளி கூட குறைவில்லாமல் தான் இவங்களை பார்த்தாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இந்த முடிவை அவங்க எடுத்தது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, குறிப்பாக இந்த 2026 தேர்தல் காலம் திமுக இருக்கு, அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக இங்கே பார்க்கப்படுது. இப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து இவங்க தொடர்ந்து இருந்திருக்காங்க, இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு அமைப்பு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஷைன் ஆக முடியும்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நாம் தமிழ் கட்சியில் அவங்க பல தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க, நல்ல வாக்குகளை பெற்றிருக்காங்க, ஆனால் வெற்றி பெறலை. அவங்க வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ஒரு எம்எல்ஏ எம்பியை விட அவங்க பெரிய பொசிஷனை தமிழக மக்கள் கொடுத்துருந்தாங்க. இதுதான் உண்மை. அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு செலிப்ரிட்டி போல தான் எல்லாரும் பார்த்தாங்க. சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து ஏழ்மை நிறைந்த ஒரு சூழலேருந்து வந்து மீனவ மக்களுக்காக வேலை செஞ்சு தமிழக மக்களுடைய குரலாக இருந்து பல மேடைகளில் சமரசம் இல்லாமல் என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு நமக்காக பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசினவங்க தான் அவங்க. அப்படி இருந்தவங்க தான், நமக்கு அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. இப்போ இன்னைக்கு இந்த முடிவை ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த முடிவை எடுத்தால் மட்டும்தான் இங்கே நிலைக்க முடியும் ஒரு அரசியல் களத்தில். என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. நானும் திருப்பி சொல்கிறேன், அவங்க மேலே வச்ச அந்த நம்பிக்கை வந்து என்னவாகும்ன்றது அது அவங்க தான் சொல்லணும். நம்ம ஒருத்தவங்க சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக முழுக்க அவங்களை குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் எனக்கு கிடையாது. அது அவங்க உரிமை, அவங்க விருப்பம். ஏன்னா இதே நாம் தமிழ் கட்சியிலிருந்து போனவங்க தான் கல்யாண சுந்தரம் அவர்களும் ராஜீவ் காந்தி அவர்களும் இன்னைக்கு அதிமுக திமுக போன்ற கட்சிகள் நல்லாவே இருக்கிறாங்க. அப்போ இவங்க தான் இன்னைக்கு புதுசாக போகிறாங்கலாம் கிடையாது. அதாவது பலரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, இவங்க வந்து பல பேர்கிட்ட பேரம் பேசினாங்க, இது பண்ணாங்க இது பண்ணாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாத ஒன்றை வந்து தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறது வந்து சரி கிடையாது. ஆனால் எனக்கு என்னன்னா அவங்க மக்கள் மத்தியில் அல்லது வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு வாங்க. மக்கள் சேவை செய்யணும், நம்மளால முடிஞ்ச ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல காளியம்மாள் இது வரைக்கும் உறுதியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். எல்லோருமே தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக முழுக்க திசை மாறிடுவாங்க. இவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் நான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலை வெளியேறிட்டாங்க. வெளியேறி இன்னைக்கு போயிருக்கிற இடம், அவங்க கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன். நான் பேட்டியை பார்க்கும் பொழுது ஒரு தமிழர் தலைமையில் நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் கட்சி நடத்த எல்லாருமே தமிழர்கள் தான். ஒரு சில பேர் தான் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் இருப்பாங்க, மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாருமே தமிழர்கள் தான். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழர்ன்றதுக்காக நம்ம ஒரு ஆதரிக்க முடியாது இல்லையா? அதிமுக என்ன புனிதமான கட்சியா? அதிமுக வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல, ஒரு பெரிய தலைவர் நம்ம கூட வரப்போறாங்க, ஒரு பெரிய தலைவர் நம்ம கூட வரப்போறாங்க. அந்த தலைவர் என்ன காளியம்மா அவர்களா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி சொன்னது விஜய் சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட காளியம்மாள் அவர்கள் வந்து அங்க போறதுக்கான எல்லாமே அப்பவே தெரியுமா. நான் தான் சொல்றேன், இது ஒரு ஊடகத்துக்கு வேணா வந்து என்னடா திடீர் அதிர்ச்சின்ற மாதிரிலாம் தெரியல. அப்படிலாம் கிடையாது, எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். ஏன்னு கேட்டா வேற எங்க அவங்க திமுக போய் சேர முடியுமா? திமுக எல்லாம் போய் சேர முடியாது. திமுக எல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன சொல்றது, அவங்க அங்க ஷைன் ஆகவே முடியாது, ஒரு துளிக்கு வெளியே தர முடியாது. அதிமுகவில் அவங்களுக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் முகம் கிடையாது. அது அம்மையார் ஜெயலலிதா என்கின்ற ஒரு பெண் தலைமையின் கீழ் நடந்த ஒரு கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியில வந்து யாருமே ஒரு பெண் ஆளுமைகள் வந்து இல்லை.
அப்ப இவங்க வந்து ஓரளவு அப்போ கவனிக்கப்படலாம். ஜெயலலிதா அம்மா இருக்கிறதுக்கு பதிலா காளியம்மா இருக்காங்கங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா என்ன? அந்த அளவுக்கு நான் சொல்லலமா. ம். அப்படி அப்படி வராங்க இல்ல வரலன்றது பெண்ணாளுமைன்னு காலம் அப்படி சொல்றீங்க முடிவு இல்லையா? பண்ணணும். நான் என்ன சொல்றேன், அந்த கட்சியில வந்து இன்னார் மகன்தான் இன்னார் பதவிக்கு வர முடியும்ன்றது அதிமுகல பெருசா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. இருக்கு, ம். ரொம்ப திமுக அளவுக்கு இல்ல. அதுவுமே கிட்டத்தட்ட வந்து வாரிசுகளுக்கு முன்னுரிமை எல்லாம் கொடுக்குறாங்க. நாளைக்கு இவங்களுக்கான ஸ்கோப் அதிகமாகலாம், அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலே இவங்க போட்டி இடுவாங்களா இட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கான ஸ்கோப் ஒன்று இருக்கு. ஒருவேளை அதிமுக இவர்களுக்கு வருங்காலங்களில் ராஜ்யசபா கூட ஒதுக்கலாம், எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒதுக்கலாம் தான் நான் சொல்றேன். ஆனா அதிமுக அவ்வளோ சீனியர்கள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு டைரக்டா எப்படி கொடுப்பாங்க ஒரு கேள்வி இருக்கு. அதிகபட்சமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நிச்சயமா இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் குறைந்தபட்சம் இவங்க பகுதியில் வந்து இருக்கும். அதிமுகவுக்கான வாக்கு இருக்கும், திமுக எதிர்ப்பு வாக்கு இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து கூட வந்து இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பை வந்து அதிகரிக்கலாம். அதுக்காக 100% ஜெயிப்பாங்களா நான் சொல்ல வரல. ஏன்னா அந்த இடத்துல எங்க நிக்க போறாங்க, இவங்களை எதிர்த்து யார் நிக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி அங்க என்ன ரோல் பண்ண போகுது, அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனாலும் இவங்க கிட்ட இன்னைக்கு கேட்கும் பொழுது கூட நாங்க வந்து எங்கள் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பேசியிருக்கோம், அதுக்கு ஐயா அவர்கள் பண்ணுவதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு மீனவ மக்களுடைய செயல்பாட்டாளராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காக வந்து கிட்டத்தட்ட அதை நாகப்பட்டினத்திலே கூட இவங்க போட்டிடலாம், எனக்கு நமக்கு தெரியல. நாகப்பட்டினம் தொகுதியில தான் வந்து வாய்ப்பு கொடுப்பதற்காக வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா மயிலாடுதுறை தொகுதியிலையோ மயிலாடுதுறை மாவட்டம் சார்ந்த, ஏன்னா இவங்களுடைய நேட்டிவ் இவங்களுடைய அம்மா ஊர் அப்படின்றது மயிலாடுதுறை தொகுதி கீழே வரும். நாகப்பட்டினம் இவங்களுடைய கணவர் ஊர், இவங்க வந்து திருமணம் செய்து கொண்ட ஊர் அது. அதனால வந்து அங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க அதிமுக போன்ற ஒரு ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சியில போயிட்டு ஒரு பெண்ணா மிளிருவது என்பது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்ப ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க தலைவர், சசிகலா இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து ரூல்ஸ் மேக்கர். அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கட்டாயமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்றதே கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் வருவாங்க. அப்போ அந்த 3 பேர்கிட்ட போயிட்டு இவங்க நிற்க முடியுமான்னு கேட்டால் நமக்கு தெரியல. அது திமுகவில் கூட பார்த்தீங்கன்னா பேருக்காவது சும்மா பெண்களை வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ மேயர் பிரியா அவர்களுக்கு கொடுக்குறதோ, இல்லை இப்போ கூட பாருங்க நீங்கள் திமுகவினுடைய மாணவரணி செயலாளராக வீரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. திமுகவினுடைய வரலாற்றிலே மாணவரணிக்கு இப்போதான் ஒரு பெண் ஒருத்தவங்க மாநில செயலாளராக வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே பேருக்கு பண்றது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சியிலேருந்து பத்மபிரியா விலகி திமுகவில் போய் இணைஞ்சாங்க. இப்போ திமுக என்ன அவங்க தூக்கி மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருச்சா? அப்படிலாம் கிடையாது. ஏதோ சுற்றுச்சூழல் பாசறையோ ஏதோ ஒன்று, சும்மா ஒரு முகம். ஏற்கனவே அந்த அம்மா வந்து சென்னை தமிழச்சி சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு நபர் தான். நம்ம ஜூலிக்கிறாங்களே ஜல்லிக்கட்டு போராளி ஜூலி, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு நபர் தான். ஆனால் அது மட்டுமே ஒரு கட்சியில் வந்து பதவிகள் வாங்குவதற்கு பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. இப்போ ஒவ்வொரு ஊர்லையுமே பல மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய திமுக அதிமுக ஒன்றும் எம்எல்ஏ எம்பி ஆக்குறது இல்லையே. அதுக்கு பணம் இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும், கேஸ்ட் ஓட் பேங்க் இருக்கணும், அப்புறம் திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளே வந்து கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கொஷின். இவங்களால வந்து இப்போ உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டோமா, நீதாம்மா உனக்கு 2 கோடி செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் முடியாது. அவ்வளோ பணத்தை வந்து உடனே வந்து இவங்களாலாம் செலவு பண்ண முடியாது. அப்போ அந்த கட்சி தான் இவங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அதிமுக இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாலுமே இவங்களுக்கான பணத்தை வந்து ஓட்டுக்கு பணத்தை வந்து அதிமுக கொடுக்க தான் போகுது. அப்படியே ஓட்டுக்கு பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய உத்தமர்களை எத்தனை நிற்க வச்சாலும் துட்டு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அதில் ஒன்றும் காளியம்மாளர்கள் விதிவிலக்கு வந்து கிடையாது. இப்போ வந்து காளியம்மா அவர்கள் வந்து மீனவ மக்கள் கண்டிதான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க தான் சொன்னீங்க. இதுவே கடந்த அதிமுக ஆட்சியில வந்து இந்த ஓகி புயல்னு ஒன்று வந்தது இல்லையா? அப்ப வந்து ரொம்ப மீனவர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து இருந்த அமைச்சர், மீனவத்துறையில இருந்த அமைச்சர்கிட்ட வந்து அந்த மக்கள் கேட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கொஸ்டின் கேட்டதற்கு அவர் சொன்னாரு, புயல் வந்துச்சு அதுக்கு நாங்க என்ன பண்றது, மக்கள் இறந்தாங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது, இப்படி அலட்சியமா பதில் சொன்ன அந்த கட்சிக்கு காளியம்மா அவர்கள் போனது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை விட மோசமான அலட்சியம் இருக்கு. தூத்துக்குடியில
நம் தமிழர்களை சுட்டு படுகொலை செய்ததை ம். அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பற்ற பதிலை, மிக மோசமான பதிலை சொன்னார். அந்த கட்சியில் தான் போயிட்டு அக்கா காளியம்மாள் இணைஞ்சிருக்காங்க. கரப்ஷனு, ஊழல், இது எல்லாத்த விட ரொம்ப மோசமானது ஆட்சியே செய்ய தெரியாத அவலநிலை. ரொம்ப மோசம். இப்போ திரு கருணாநிதி அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி, இதே சாதி மதம் நிறைந்த ஆட்சி எல்லாருக்குமே தெரியும். ஆனா கருணாநிதி பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே தான் எல்லாரும் வச்சிருப்பாரு. ம். ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கீழே தான் எல்லாரும் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல பேர் கண்ட்ரோல் பண்றாங்க. உதயநிதி அவர்கள் முதற்கொண்டு, சேகர் பாபு அவர்கள் முதற்கொண்டு, KN நேரு முதற்கொண்டு பல பேர் பல விஷயத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ம். ஏன்னா அதுதான் அரசியல்வாதியின் கீழ் நடக்கக்கூடிய ஆட்சி தான் நியாயமான ஆட்சியா இருக்கும். அப்படி இல்லை அதிகாரிகள் கீழே ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது சர்வாதிகார ஆட்சி. அதுக்கு மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? அதுக்கு IAS ஆஃபீஸரும் IPS ஆஃபீஸருமே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிடலாமே. என்னதான் இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுடைய ஆட்சி தான் சரியான ஆட்சியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி செய்த ஒரு ஆட்சி என்பது அது ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஆட்சி கிடையாது. ஈவன் அவர் நீட்டினால் அரசு பள்ளி மாணவர்களுக்காக சில உள்ஒதுக்கீடு, சிறப்பு ஒதுக்கீடுலாம் கொண்டு வந்தார். ஈவன் நம்ம அதெல்லாம் பாராட்டுறோம். ஆனா அது வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் கிடையாது. நல்ல ஒரு நிர்வாகம் என்பது கிடையாது. அப்போ ஒரு நிர்வாகமே தெரியாத ஒரு எடப்பாடி பழனிசாமியை தான் இன்றைக்கு ஒரு தமிழர் என்று அக்கா காளியம்மாள் சொல்றாங்க. அதான் சொல்றேன் இல்லையா, அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப மாதிரி இல்லை, இங்கிருந்தால் தான் நம்ம சர்வேல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் எனக்கு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய கையில மேதக அவருடைய புத்தகத்தை வந்து கொடுக்குறாங்க, புறநானூற்று வீரன். நம்ம இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? நான் இன்னும் தமிழ் தேசியத்திலேருந்து போலன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்களா? தமிழ் தேசியத்திலேருந்து போகாமல் இருந்தால் நீங்கள் அதிமுகவுக்கு போயிருக்க மாட்டீங்க. அது ஒரு திராவிட கட்சி. அங்கே தமிழ் தேசியத்துக்குலாம் இடம் இல்லை. திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு சொல்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அயோக்கியத்தனம். இல்ல, இவங்க காளிமா ரொம்ப இடத்துல வந்து திராவிடத்தை எதிர்ப்புன்னு தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திராவிடத்தை எந்த அளவுக்கு அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் எதிர்த்தாரோ அதே போலதான் இங்க எதிர்த்தாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ஆதரிக்கணும் இப்போ இவரு கூட தான் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் கூட தான் திரு கருணாநிதி அவர்களை குறித்து சர்க்கரை நாற்காலி சதிகாரன்னு பேசினாரு. அது ரொம்ப மோசமான வார்த்தை, தப்பு, அப்படி பேசக்கூடாது. ஏன்னா கருணாநிதி அவருடைய இயலாமையை வந்து கேலி பண்றதுன்றது ரொம்ப தப்பு. நம்ம ஒரு அரசியல முரண்படலாம், சக்கரை நாற்காலிலாம் பேசக்கூடாது. ஆனா அப்படி பேசின ராஜீவ்காந்தியை தான் நீ திமுக தூக்கி வச்சு கொண்டாடுது. அப்ப அதனால வந்து அரசியல்ல வந்து இன்னைக்கு பேசிட்டாங்க, நாளைக்கே போயிட்டு வேற ஒரு பேச்சு பேச மாட்டாங்கலாம் பேசுவாங்க. ஓ, மேதக அவர்கள் வாழ்கன்னு சொன்னா அதே வாய் தான் எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொல்ல போறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு புது ஒரு பேர் ஒண்ணுக்கு புரட்சி தமிழர் ஒரு பட்டம்லாம் இருக்கு. அந்த புரட்சி தமிழர் தான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வந்து பார்த்துட்டு நான் டிவியில பார்த்தேன்னு சொன்னவர். அவருடைய ஆட்சியில் வந்து ஏராளமான தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள், நான் சொல்லக்கூடியது மத்திய அரசுடைய திணிப்பு திட்டங்கள் பலவற்றை நடந்தது. இங்க வேளாண்மையும் மண்வளமும் நாசமா போறதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா தெரியும். இன்றைய சூழலில் அவர்கள் அங்க போனா மட்டும்தான் இருக்க முடியும் அரசியல் களத்துல. இல்ல, அரசியல் களத்துல இருக்கணும், வேற வழி கிடையாது. அதனாலதான் வேற ஆப்ஷன் வந்து நீங்க பாருங்க. இப்ப காளியம்மாள் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சகோதரி. அவங்களால ஒரு கட்சி வந்து ரன் பண்ண முடியுமான்னு கேட்டா பேருக்கு வச்சுக்கலாம், லெட்டர் பேடு கட்சி பல பேர் வச்சுக்கலாம். சும்மா இவங்க மட்டும் ஒரு முகத்தை வந்து பிரஸ் மீட்ல காமிச்சிட்டு அப்படி போய்க்கலாம். பட் அது ஒரு கட்சியா உருவெடுத்து தமிழ்நாடு முழுக்க பரவி வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா வளர்வதற்கு பொருளாதாரம் கிடையாது. சரி, வேற எந்த கட்சிக்கு போகலாம்? தமிழக வெற்றி கழகம் போகலாமான்னு கேட்டா அங்கிருந்து அவங்க பல அழைப்புகள்லாம் வந்துச்சு. ஈவன் எல்லா கட்சியிலும் அவங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. அவங்க ஒன்றும் டிமாண்ட் இல்லாத ஒரு நபர் கிடையாது, அரசியல்ல தேவைப்படக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா என்ன ஆக முடியும்? ஒன்னாக முடியாது. ஃபேம் ஒன்னா கிடைக்கும் உங்களுக்கு. விஜய், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அப்புறம் வந்து செங்கோட்டையன், அக்கா காளியம்மாள், அந்த இடம் தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதே நம்ம அதிமுகவுக்கு போயிட்டா எம்எல்ஏ ஆகலாம். பிஜேபிலாம் போனா டைரக்டா வந்து ரொம்ப பேர் கெட்டு போயிடும். தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபியில போறதும் ஒண்ணுதான், அதிமுகல போறதும் ஒண்ணுதான், திமுகல போறதும் ஒண்ணுதான், காங்கிரஸ்ல போறதும் ஒண்ணுதான். எதுக்கும் எந்த கட்சி அழிச்சதெல்லாம் கிடையாது. ஈவன் திமுகவை விட பார்த்தீங்கன்னா
பாஜகவில் நீங்கள் குறை சொல்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில், ஏன்னா அவங்க ரூல் பண்ணல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் வந்து இவங்க அதிமுக சூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் போயிருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன், அக்கா காளியம்மாள் இவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அதையுமே ஆதவர்ஜனாலாம் வந்து அந்தளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டார். அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பார். அங்கே போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த கட்சி ஜெயிக்குமான்றதும் தெரியாது. அப்போ ஜெயிக்காத இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அப்போ அதிமுக ஆட்சிக்கு வருதோ இல்லையோ, நாளைக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இத்தனை வருஷமா நம்ம மக்களுக்காக உழைச்சிருக்கோம், 6 வருஷம் 7 வருஷம் இருந்திருக்கோம், ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்க கிடைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து புத்திசாலித்தனம் தான். காளியம்மாள் அவர்கள் செய்தது புத்திசாலித்தனம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களை உலக தமிழர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான். இப்போ இவங்க, நான் தான் சொல்றேன் இல்லையா, இவங்களை வந்து ஒரு கட்சிக்காரா பார்க்கலாமா யாரும், இவங்களை வந்து ஒரு தலைவராக பார்த்தாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பெண் ஆளுமையை நாம் தமிழ் கட்சியில் பார்க்கிறாங்களான்னு கேட்டா, நாம் தமிழ் கட்சியில பல பெண்கள் இருக்கிறாங்க, ஆளுமைகளா இருக்காங்க, அறிவாளிகளாக இருக்கிறாங்க, களத்துல நிற்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா உலகத் தமிழர்கள் காளியம்மாளுக்கு கொடுத்த வாய்ப்பையும் ஸ்பேஸையும் அவங்களுக்கு கொடுக்கல இது வரைக்கும். இது பல பேர் கசப்பா கூட இருக்கலாம், என்னடா இவன் பிரதாப் குறை சொல்றானா அப்படின்னு கூட தோணலாம். நாம் தமிழ் கட்சிக்கு இழப்பா என்ன? நாம் தமிழ் கட்சியில காளியம்மாள் அவர்கள் இல்லாத இழப்பான்னு கேட்டா எனக்கு அது பதில் இல்லை. அப்படி நான் சொன்னா அப்ப கட்சியில் இருக்கிற மீதி பேர்லாம் என்னன்னு கேட்பாங்க. நான் அப்படி சொல்லல, ஒரு ஸ்பேஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் பாக்குறேன். இப்போ நாம் தமிழ் கட்சியில பல பெண்கள் இருந்தாலுமே கூட உலகத் தமிழர்கள் காளியம்மாளுக்கு தான் அந்த இடத்த கொடுத்தாங்க. அது என்ன இடம் அப்படின்னா, அது எம்எல்ஏ எம்பியை விட பெரிய இடம், ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு. ஈவன் இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சரா, பிரதமரா, இல்ல கவர்னரா, ஆனா இவங்க எல்லாரை விட மக்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்காங்களா இல்லையா? அவர் வந்து நடிகர்ன்றதுக்காக கிடையாதுமா. அப்படி பார்த்தா கமலஹாசன் தான் நடிகர், அஜித்கு தான் நடிகர், விஜய்க்கு தான் நடிகர். ஆனா ரஜினிகாந்த் என்பது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கரிஷ்மேட்டிக், என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்தா கூட மக்கள் அவரை தலைவராக தான் கூப்பிட்டாங்க, தலைவான் தான் கூப்பிட்டாங்க. அது மக்கள் கொடுக்கறது. உங்ககிட்ட என்னதான் உழைப்பு இருந்தாலும் என்னதான் அறிவு இருந்தாலும் மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும். இப்போ கமலஹாசன் அவருடைய நடிப்புல குறை சொல்ல முடியுமா? அவருடைய சினிமா துறையினுடைய அறிவில் நம்ம குறை சொல்ல முடியுமா? கிட்ட சொல்ல முடியாது. உண்மையாக அதுல குறை சொல்ல முடியாது. ஆனா மக்கள் யாரை சூப்பர் ஸ்டார் ஆகுனாங்க? மக்கள் யாரை கொண்டாடினாங்க? கமலஹாசன் படத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அளவு அறிவு வேணும்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு தேவை வந்து அறிவு கிடையாது, பொழுதுபோக்கு. அப்போ நான் ஏன் திரு ரஜினிகாந்த் ஒப்பிட்டேன் அப்படின்னா, சில ஸ்பேஸ் அப்படின்றது அது நீங்க யாரும் ஒப்பிடலாம் முடியாது. இப்போ அண்ணன் திருமாவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர், இப்போ எம்பியா தான் இருக்காரு. ஆனா ஒரு மத்திய அமைச்சரை விட பவர்ஃபுல்லான இடத்த வந்து அண்ணன் திருமா கொடுத்துருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ பேர் எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பியா இருந்து கட்சி நடத்துறாங்க. ஆனா அண்ணன் சீமானுக்கு உலகத் தமிழர்கள் இடத்த கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் சொல்றேன், எத்தனையோ தமிழ் தேசிய தலைவர்கள் தோன்றினார்கள், எவ்வளோ பேர் கட்சிகள் தொடங்கினாங்க. ஆனா உலகத் தமிழர்கள் அண்ணன் சீமானுக்கு தானே அந்த இடத்த கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்த கொடுக்குறாங்கன்னா மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க. அப்போ அப்படிதான் வந்து காளியம்மாள் அவர்களை மக்கள் அங்கீகரிச்சாங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் உலகத் தமிழர்கள் அங்கீகரிச்சாங்க. அவங்க கொடுத்த அங்கீகாரத்தை இன்னைக்கு உலகத் தமிழர்கள் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல, அதுதான் உண்மை. நாம் தமிழ் கட்சியில பல பெண்கள் இருந்தாலுமே கூட இவங்களுக்கு ஏன் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா, இவங்க உண்மையாகவே உளப்பூர்வமாக மக்களுக்காக நின்னாங்க, பேசினாங்க. ஏன்னா அவங்களுடைய உருவம், உடல் மொழி வந்து நம்முடைய அக்கா, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அந்த ஸ்பேஸை தமிழர்கள் யாரும் கொடுக்கல. நான் சொல்றேன் இல்லையா, காளியம்மாள் அவர்களுக்கு திறமை, தகுதி, ஆளுமை எல்லாமே இருந்தாலுமே கூட அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்தாங்க. இப்போ அதிமுகலையும் அதே அங்கீகாரத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன் இல்லையா, சீட்டு கொடுப்பாங்கம்மா, ஜெயிக்க வைப்பாங்கம்மா, அதெல்லாம் நான் இல்லை கொடுக்க சொல்லல. ஆனா உங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தனித்திறன் அல்லது தனித்துவம், அது அவங்களுக்கு கிடைக்காதாங்க. அது உங்களுக்கு இங்க இருந்தனால மட்டும்தான் கிடைச்சது. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க ஒரு இயக்கம் கட்டி அமைச்சிருந்தா கூட, தமிழ் தேசியத்தின் பால் ஒரு இயக்கம் கட்டி அமைச்சிருந்தா கூட, எனக்கு அவங்க மேலே சில நம்பிக்கை வந்து உலகத் தமிழர்கள் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன, அவங்க இப்போ அக்கா காளியம்மாள் எம்எல்ஏ வேணால் நான் சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா இல்லைலாம் சொல்லலை. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஆகிறதுக்கு அவங்க வந்து ஆகிட்டு போகிறது நம்ம மகிழ்ச்சி தான்.
எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நமக்கு தெரிஞ்ச சகோதரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நம்ம வாழ்த்துறோம். நல்ல அதிகாரத்துக்கு வாங்க, பதவிக்கு வாங்க, மக்களுக்கு பணி செய்யுங்க, நம்ம வாழ்த்துறோம் தான். அவ்வளோ குற்றம் சொல்லலாம் ஒன்றும் கிடையாது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.